ஹாய் ஆல், வெல்கம் டு சாரா நாரி டிசைனர். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரூச் ப்ளவுஸ் தான். அதாவது நிறைய என்னோடய சேனலில் ப்ரூச் ப்ளவுஸ் பிஃபோர் ஸ்டிச்சிங் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வரிசையில் இதுவும் பார்த்திங்கன்னா பிஃபோர் ஸ்டிச் தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது நம்ம சாரீ கொடுத்துட்டாங்க. இந்த சாரீலேருந்து இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணி எப்படி ஆரியிலேருந்து நம்ம பண்ணுவோமோ அந்த மாதிரியே தான் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதனுடைய ஸ்டிச் பண்ண லாஸ்ட் ஆஃப்டர் ப்ளவுஸ் ஓகேங்களா. ஸோ இது சாரியில் இருக்க அதே கலருக்கு நெட்டு கிளாத்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இந்த ஒர்க் எல்லாம் பண்ணோம், ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களே ஊனாக ப்ளவுஸ் எப்படி பண்ணலான்னு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நான் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நெக்கு நான் போட்டுட்டேன். ப்ளவுஸோட கலரு அதாவது சாரியோட இந்த கலர் பார்த்திங்கன்னா நெட்டு கலர், இந்த கலரு அது கான்ட்ராஸ்ட்டாக நம்ம அதே மாதிரி ப்ளவுஸில் எடுத்துக்க போகிறோம். ஸோ எப்படி மடிச்சிருக்கேன் பாருங்கள். இது நம்ம ஒரு ரவுண்டாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி 4-5 ஃபோல்டிங் ஒன்றா கொடுத்துட்டு நீங்கள் அந்த சர்க்கிள் அவுட்லைன் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும் ஒன்று ஒன்றா பண்ணுறதை விட. இதெல்லாம் மேக்கிங் நிறைய நான் என்னோடய சேனல் நான் போட்டிருக்கேன் ப்ரூச்சஸ் பற்றி. இதில் நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலும் நம்மக்கிட்ட அவைலபிள். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி எதாவது ஒர்க் பண்ணணுன்னா இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலும் சரி, இதில் நிறைய மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு கேட்கலாம். நான் வாட்ஸ்அப் நம்பரும் தரேன். ஸோ இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இத்தனை ரவுண்ட் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் சீல் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது ஓப்பன் ஆகி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே ஃபயரில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் நெக் போர்ஷன் உங்களுக்கு காட்டினேன். அதில் 2 செயின், சுகரு, 4 mm அதெல்லாம் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அதில் இந்த போர்ஷனில் இப்போ இதெல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணணும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது எந்தெந்த போர்ஷனில் இதெல்லாம் கொடுத்துக்க போகிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு அடுத்து சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதில் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஃப்ளவர் நம்ம அதாவது இந்த ரவுண்டு கட் பண்ணோம் பார்த்திங்களா, அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன். இதுக்கு மேல் போர்ஷன்லேயே ஒன்று அந்த மாதிரி கொடுத்துக்க போகிறேன், செய்கிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறேன் அப்படின்றதையும் ஃபுல்லாகவே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நம்ம சேனலில் ஃப்ரீயாக ப்ரூச் கிளாஸ் நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ரூச்சஸ் உங்களுக்கு கற்றுக்கணும், இல்லை கற்றுருக்கீங்க, இல்லை கொஞ்சம் மெட்டீரியலும் வேணும், அந்த மாதிரி என்ன டவுட்னாலும் என்ன என்கொயரினாலும் நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட இன்னும் ஸ்டாக் இருக்குது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலும் சரி, ஐ சீக்வன்ஸில் எல்லா கலர்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அது எப்படின்னு உங்களுக்கு யூஸ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேசிங் நானே சும்மா லைட்டாக வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த நடுவில் இருக்க அந்த ரவுண்டு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ளார் வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு த்ரெட்டு எப்போவுமே 4x4 எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா 4x4 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு லூஸாக இல்லாமல் டைட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ரவுண்ட்லேருந்து நான் எடுத்துக்கிறேன், நீடியில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 4ஆக மடித்து இந்த நான் மடிச்சிருக்க அந்த 4ஆவது பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் கரெக்டாக பஞ்ச் பண்ணி ஒரு 2-3 பஞ்சிங் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அந்த சர்க்கிள் போட்டிருக்கோம். ஸோ சர்க்கிளில் ரவுண்ட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த ஃப்ளார் அப்படியே கொடுக்க போகிறோம். இதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு 3 பெட்டல் நான் வைக்கிறேன். ஏன்னா இது பேக் போர்ஷன் வரதுனால, முதுகுக்கு பின்னாடி வரதுனால கொஞ்சம் இந்த ஃப்ளார் மட்டும் பெருசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி நான் பண்ணுறது எல்லாமே 3 பெட்டலோடு முடிக்க போகிறோம். ஸோ அதுவும் எப்படின்றத ஃபுல்லாக வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒர்க் உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மள சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நான் இதில் கனெக்ட் பண்ணுற இடத்துல எல்லாமே சுகர் பீட் கொடுத்துக்க போகிறேன். ஸோ எல்லாமே சுகர் பீட் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீட்டாக கொஞ்சம் போல் அங்கங்கே நான் விட்டுருக்கேன். அந்த இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இந்த ஃப்ளார் சீக்வன்ஸு ஓகேங்களா, இந்த 3D ஃப்ளார் சீக்வன்ஸை கொடுத்துக்கிறேன். இது நம்மளுக்கு மல்டி கலர், அதாவது ரெயின்போ ஷேட் அப்படின்றதுனால நல்ல உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் எடுத்து கொடுக்கும். இதுலேயே நம்மக்கிட்ட லீவ் சீக்வன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட், அதனால உங்களுக்கு நல்ல ஒரு கலர் பிரைட்டாக எடுத்து கொடுக்கும். ஷைனிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அதுவுமே உங்களுக்கு ஃபினிஷிங் நல்ல ஒரு லுக் வைஸில் நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் 3 கொடுத்துருக்கேன். 3 உங்களுக்கு இந்த லீவ் சீக்வன்ஸ், அதாவது 3D சீக்வன்ஸில் ஃப்ளார் சீக்வனை எடுத்து அங்கங்கே அது மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே நான் லைன்ஸ் கொடுத்து குட்டி குட்டியாக கொடுத்தேன் பார்த்திங்களா, அது எல்லாத்துலேயுமே அதை கொடுத்துட்டு அங்கங்கே கேப்பில் ஃபுல்லாக இந்த 4 mm நான் இப்படியே கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுதான் பேக் நெக்கோட அவுட்புட்டு. இதுக்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போ இது ஃப்ரண்ட் போர்ஷன், ஃப்ரண்ட் நெக்கில் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே சேம் செயின், சுகரு, 4 அது வரைக்கும் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
இப்போ இதுக்கு வந்து இவ்வளோ தான் நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு மிடில் போர்ஷன்லன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த சைஸ் வந்து சர்க்கிள் கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு சைடு மட்டும்தான் கொஞ்சம் இந்த பெரிய ஃப்ளார் பண்ண போகிறோம். கீழெல்லாம் வந்துன்னா சாரீ மறைச்சிரும். ஸோ சாரீக்கு மேலே வர மாதிரி போர்ஷன் கரெக்டாக நான் எப்படி கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா 3 லீஃப் மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது அந்த பெட்டல் இந்த ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா, இதை 4 மடிக்கிறோமா, மடிச்சுட்டு இது 3 தான் கொடுக்க போகிறேன். இந்த 3 தான் நம்ம ஸ்லீவ் போர்ஷனில் கொடுக்க போகிறோம். ஏன்னா அவங்க ரொம்ப கிராண்டாக வேண்டாம், கொஞ்சம் சிம்பிளாகவே போதும் ஒர்க்குன்னு சொன்னாங்க. ஸோ சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கும்போது சாரீ கலரில் இந்த நெட்டு நம்மக்கிட்ட இருந்ததுனால இதே நெட்டை வச்சு நம்ம வந்து அப்படியே ப்ரூச் ஒர்க் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இதிலே நிறைய ஷெல்ஸும் நம்மக்கிட்ட இன்னும் வந்து கலர்ஸு வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் ஷெல்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஷெல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய வீடியோ நானும் உங்களுக்கு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க சேனலை பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டா பேஜ் என்னோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னாலும் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நான் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆரி கிளாஸ்க்கும் சரி, ப்ரூச்சஸ்ஸு, ஜுவல்லரி மேக்கிங் எல்லாமே நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்குது. இதுக்கு உண்டான என்ன மெட்டீரியல் வேணுனாலும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி எனக்கு கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 3 பெட்டல் மட்டும் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டு இப்போ 4 பெட்டல் இருக்குது. ஒரு குட்டி ஃப்ளார் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ சேம் கலர் ப்ளவுஸ் கலர்னால அந்த கலரை வந்து மிடில் போர்ஷனில் நான் வைக்கிறேன். அது கூடவே ஒரு சின்ன 3mm பேர்லும் கொடுத்து நான் வந்து லாக் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலர் சேம் வந்து இந்த ப்ளவுஸ் கலருக்கு உங்களுக்கு அப்படியே எடுக்கிறதுனால சாரீ கலர் நம்மளுக்கு ஆல்ரெடி நெட்டு கொடுத்ததுனால நெட்டுக்கு மேலே இந்த கலர் வைக்கும்போது உங்களுக்கு தனியாக அழகாக எடுத்து கொடுக்கும். அதனால் சேம் இதே வந்து நான் அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு ஒரு உள்ளே வந்து ஒரு பேர்ல் ஒன்று கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே லைன்ஸ் நம்ம வரைஞ்சிக்கலாம். எதுலேருந்து எது வரைக்கும்னு சொல்லிட்டு லைன்ஸும் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஐ சீக்வன்ஸு கொடுத்துக்க போகிறோம். அதாவது இந்த 3D ஃப்ளார் சீக்வன்ஸு கொடுக்க போகிறோம். அதையும் பாருங்கள். அதே மாதிரி அங்கங்கே வந்து நான் 4mm போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் இதோடு அப்படியே முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதை விட்டு தாண்டி வெளியே போகக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து ஆமோல் போர்ஷன் வந்துடும். நம்ம அதெல்லாமே ட்ரேசிங்லேயே எப்படி ட்ரேஸ் பண்ணி நம்மளே ஒர்க் பண்ணுன்றதையும் உங்களுக்கு வந்து வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் தெரியாது அப்படின்றவங்களும் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களாலேயே வந்து ஓனாக ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தாராளமாக ஒர்க் பண்ண முடியும். நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதுலேயே நல்லா புரியும். இப்போ எப்படி நம்ம வந்து பேக் நெக் கொடுத்தோமோ அதே மாதிரியே சேம் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட்டுக்கும் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 3D சீக்வன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சுட்டு அந்த லைன்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். ஸோ சுகர் பீட்ஸ் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். அந்த லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். இது வந்து நிறைய நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ப்ரூச் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஸ்டிச்சிங்கும் பண்ணலாம், ஆஃப்டர் ஸ்டிச்சிங்கும் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் பிஃபோர் ஸ்டிச்சிங் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நிறைய ஒர்க்கும் கொடுத்துக்க முடியும். பட் வந்து ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கில் உங்களால் ஈஸியாக கொடுக்க முடியும். பட் வந்துட்டு ஃப்ரண்ட்டு கூட ஓகே தான். பட் ஸ்லீவில் வந்து உங்களுக்கு ரொம்ப கிராண்டாலாம் கொடுக்க முடியாது. மிடில் போர்ஷனில் மட்டும்தான் ஜஸ்ட் ஏதாவது ஷெல்ஸோ இல்லை இந்த ஃப்ளார் நான் பண்ணேன் பார்த்திங்களா, மிடில் வந்து நெட்டு இருக்குல்ல, இந்த நெட்டு மாதிரி மட்டும் 1, 2 அந்த மாதிரி தான் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் நெக்கோட போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லீவுக்கும் பார்த்திங்கன்னா சேம் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு 2 ஜரி சுகர் இப்போ 4mm கொடுக்குறேன். ஸோ இந்த 4mm நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மிடில் போர்ஷன் இப்போ இந்த லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா மிடில் சென்டர், அதாவது சென்டர் போர்ஷன் எதுன்னு பார்த்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு இந்த டாட்டில் திருப்பி இதே வந்து கொடுத்துக்க போகிறேன். அதாவது சேம் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம எப்படி இந்த ஃப்ளார் 3 மட்டும் கொடுத்தோம், 3 மட்டும் இதே மாதிரியே கொடுத்துட்டு அதில் பண்ண மிடில் போர்ஷனில் ஒரு 4 பெட்டல் குட்டி 4 பெட்டல் ஃப்ளார் ஒன்று வச்சு கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதே சேம் தான் இதுலேயும் கொடுக்குறேன். இதில் வந்து கொடி பேட்டர்ன் வந்து நான் போடலை, நல்லா பார்த்துக்கோங்க. பேக்கும் ஃப்ரண்ட்டும் கொடி மாதிரி போட்டிருந்தேன். இதில் வந்து கொடி மாதிரிலாம் போடாமல் கொஞ்சம் வந்து ஸ்லீவ் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கணும், நிறக்க இருக்கணும் அப்படின்றதுனால அங்கங்கே மட்டும் நான் வந்து இந்த 3D சீக்வன்ஸு கொடுத்துருக்கேன். ஸோ இதனுடைய அவுட்புட்டையும் பாருங்கள். மறக்காமல் என்னோடய பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னாலும் என்ன டவுட்னாலும் எதுக்குனாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக நம்மளோட சேனலில் ப்ரூச்சஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கிளாஸையும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ஆஃபரும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டாக்கு முடிஞ்சவரும் க்ளோஸ் பண்ணிவிடுவேன்.
ஸோ அதுக்குள்ளே நீங்களும் அந்த மாதிரி கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும், உங்களோட ப்ளவுஸ்க்கே நீங்கள் பண்ணணும், இல்லை ஆர்டர் எடுத்து பண்ணணும் அப்படின்னாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து வீடியோ எண்ணில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதனுடைய சார்ஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1000 rupees நான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். நீங்கள் 1005 வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக கூட பண்ணலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒர்க்கை பொறுத்து நீங்கள் வந்து எப்போவுமே ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது பிஃபோர் ஸ்டிச்சிங் நான் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா 1200 வரைக்கும் நம்ம வாங்கலாம். நான் வந்து 1000 தான் நான் சார்ஜ் பண்ணது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி என்ன சார்ஜ் பண்ணணும், எவ்வளோ உங்களுக்கு தெரியலனாலும் அந்த டீட்டெயில் கூட என்கிட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அங்கங்கே 4mm இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இதனுடைய அவுட்புட்டு பாருங்கள். லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் உங்களுக்கு வீடியோ பிகினிங்லேயே காட்டியிருக்கேன். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்னாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.